எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க. ஆனால் எஸ்ஐஆர் தீவிர திருத்தத்துக்கு வந்து அவங்களோட ஐடி விங்கையே அனுப்புறது ஃபீல்டுக்கு. இப்போ ஒரு வீடியோ வருது, அதை பாருங்களேன். இல்ல இப்ப இங்க பிஎல்ஓ யாருமா இங்க ஆக்சுவலா யாரு பிஎல்ஓ? அப்புறம் ஏன் நீங்க வந்திருக்கீங்க? இல்ல அவர் என்னைய வந்து கொஞ்ச நேரம் அது எப்படி டிஎம்கே காரங்களே பண்ண முடியும்? அது எப்படிமா பண்ண முடியும்? ஏன் நீங்க என்ன டிஎம்கே காரங்க எப்படி நீங்க விநியோகம் பண்ணலாம்? டிஎம்கே எல்லாம் கிடையாதுங்க சார். எப்படி இப்பதானே சொன்னீங்க, அதுவும் பதிவா இருக்கு. இல்லங்க சார், நீங்க டிஎம்கேட ஐடி லிங்க்னு சொன்னதும் பதிவா இருக்கு. ஐடி லிங்க்ல இருக்கு. எப்படி பிஎல்ஓ நீங்க இந்த வேலையை கவர்மெண்ட் வேலையை பார்க்க முடியும்? எஸ்ஐஆர் திருத்த பணிகளை வந்து தேர்தல் ஆணையம் தான் டைரெக்டாக கண்காணிக்குது. அதுக்கு கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆனால் கடைசி லெவலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அவங்க தான் வந்து ஃபீல்டுக்கு போய் மக்களோட வீட்டுக்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களோட வாக்காளர்களோட பெயர் மற்றும் அட்ரஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது, அதுதான் சரியான முறை. ஆனால் இந்த மாதிரி திமுகவை சேர்ந்த ஒரு ஐடி விங் மெம்பரே வந்து போய் எஸ்ஐஆர் திருத்த பணிகளை மேற்கொண்டா அது எந்த அளவுக்கு நியாயமான முறையில் நடந்திருக்கும்னு மக்கள் நம்புவாங்கங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வந்து இதை பார்க்குறப்பவே எனக்கு எஸ்ஐஆர் கரெக்டு தான், அந்த ப்ராசஸும் சரிதான். ஆனால் இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, திமுகவை சேர்ந்தவங்களே போய் எஸ்ஐஆர் திருத்த பணிகளை ஃபீல்டில் மேற்கொள்கிறப்ப எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு ஃபேவராக எஸ்ஐஆர் திருத்த பணிகளை செய்வாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா ஏன் பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான்.